மறந்து விடு என நீ சொல்லி போனால் அதுவே எனக்கு போதும். எனக்கென யாரும் இல்லையே. அது என்ன படத்து பாட்டுங்க? அது அந்த இதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. கேம் 10 வாரங்களாக ஒருவர் இந்த கேமுக்காக உழைப்பை போட்டிருக்கின்றார். 10வது வாரம் முடிவில் அவர்கிட்ட யாருமே திட்டத்தட்ட பேச முடியாத அளவு விஜய் சேதுபதி ஒரு செய்கையை செய்துட்டு போயிருக்கார். யோசிச்சு பாருங்க. அவருக்கு இந்த வீட்டில் க்ளோஸாக இருந்தது திவாகர், அவர் வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கமருதீனும் அவங்களும் இனி நாம் பேசிக்க வேண்டாங்கிற முடிவு கூட எடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத். கானா வினோத்தை நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லி தான் சேவே பண்ணியிருக்காரு. அது பாருக்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் கமருதீன். ஆனால் அதுதான் நல்லா இருக்குது. பாரு, கானா வினோத், அடுத்து யார், கமருதீன் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். அது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக அமித் கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறாரு. ஆனால் இப்போ அமித்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி அவருக்கான ஒரு கிரெடிபிலிட்டியை அவர் கொடுக்காத போது இப்போ அமித் என்ன நினைப்பார், நம்ம பார்வதி கூட பேசினா நமக்கு ஏதோ நமக்கு பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்னு கூட அவர் முடிவெடுக்கலாம். அப்போ இந்த பொண்ணு போய் யார்கிட்ட பேசும்? சாண்ட்ரா தான் பாதி நாள் சாண்ட்ரா வந்து ஜோன் அவுட்டில் இருப்பாங்க. அப்போ யாரு கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டஸ்டண்ட்டை தடை போட்டுட்டு போயிருக்காருங்க விஜய் சேதுபதி. இது அவங்களுக்கு சாதகமாக மாறுமா பாதகமாக மாறுமா அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு கேம். இந்த கேமில் யார் ஒருவரை நீங்கள் தனித்து விடுறீங்களோ அவங்கள மக்கள் எடுத்துப்பாங்க. எனக்கென யாரும் இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு பாடுற அந்த பாடல் இன்று அவ்வளோ சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. மக்கள் எடுத்துப்பாங்க. ஓவியாங்கிற ஒரு பொண்ணு 35 நாள் தாங்க இருந்தாங்க. இன்னையவரையும் ஏன் பேசு பொருளாக இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த வீடும் அவங்கள ஒரு கட்டத்தில் நிராகரிச்சு திஷ்டிலாம் சுற்றி போடுவாங்க. ஓவியாவை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் காயத்ரி ரகரம் சுற்றி போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், அழுதோம். நம்ம என்னையா ஒரு பொண்ணை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துகிறாங்களே. அதுவே பாருக்கு இப்போ அமைத்து வைத்து போயிருக்கின்றார் விஜய் சேதுபதி. ஆனால் இதை பாருவால் ஹேண்டில் பண்ண முடியுமானா? பாருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தூசுங்க. ஏன்னா எஃப்ஜே கூட அதிரடி சண்டை நடக்குது. அப்படியே உள்ளே வராங்க, மச்சான் எனக்கு கொஞ்சம் பொரியல் அதிகமாக போடு அப்படின்னு கேட்குற அந்த விஷயம்லாம் நீங்கள் என்ன நினச்சாலும் பார்வெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் நிறுத்திடலாம் முடியாது. அவங்களுக்கு யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசிட்டு அந்த கருத்துக்களை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ உள் உணர்வில் இவங்க கூட சேர வேண்டாம் அப்படிங்கிற அந்த தாக்கத்தை விஜய் சேதுபதி ஏற்படுத்தியிருக்கிறார். இது சரியா தவறாங்கிற விவாத பொருளுக்கு நான் கண்டிப்பாக போக விரும்பலை. ஆனால் இது யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒருத்தவங்களை புறக்கணிச்சிங்கன்னா மக்கள் அவங்க கூட இருப்பாங்கங்க. இது இந்த பிக் பாஸ் கேமின் பியூட்டி. இது அப்படி தான் நடந்திருக்கு, நிதர்சனமாக நடந்திருக்கு. என்ன தவறு செய்தார்கள்? மைக் மாட்டாத பண்ண, அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுங்கப்பா. இப்போ அந்த விக்ரம் எடுத்துகிட்டு வந்த அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 2 பேரும் பேசிக்க கூடாது. 2 பேரும் பேசிக்கலைன்னா அவங்க கூட யாரும் பேசக்கூடாது. இதை தானே இப்போ முன்மொழிந்திருக்கின்றார் இப்போ விஜய் சேதுபதி. இப்போ அவங்களே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாங்கள் 2 பேரும் பேசிக்க போகிறதில்ல. 1 டிக் ஆகிடுச்சு. 2வது இவங்க கூட யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ அழகாக பண்ணியிருக்கீங்க. இப்போ இது தண்டனை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? அப்போ இந்த வாரம் முழுவதும் அந்த வேலைலாம் செஞ்சாங்களா? அது மைனஸ் காந்தி கணக்கில் எழுதி அதையும் தள்ளி வச்சாச்சு. சூப்பர், அழகாக நடக்குது. ஆனால் இந்த கேம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற தருணம். நமக்கு திட்டத்தட்ட 10 வாரங்களில் இவங்க தான் வெற்றியாளர்னு நமக்கு கண்டிப்பாக கண்ணுக்கு நேராக ஒரு போட்டியாளர் 2-3 போட்டியாளர் வந்து நிற்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீசன் அந்த புஷ்ஷிங்க்கு ஒரு கண்டஸ்டன்ட் இல்லைங்கிறத உணர்ந்தாரோ என்னமோ தெரியல. விஜய் சேதுபதி ஒரு அற்புதமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட் போடும்போது சொன்னாங்க, எனக்கு பாரு கஷ்டப்படுத்தும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் பாரு சரின்னு சொன்னால் என்ன யாராவது தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயமே எனக்கு ஏற்பட்டுடுச்சு. ஆனால் நீங்கள் பேசும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது யார்? கயாஸ். மீண்டும் 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 ஒருத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்லி கெட்டவங்கன்னு நிரூபிக்க ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது நண்பர்களே. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். யார் யாரை கெட்டவன்னு சொல்கிறதுங்க? சீட்டிங் கேஸில் போயிட்டு வந்தவன், சீசன் 4ல் சனத்தை அந்த கைத்தடி கொண்டு அடித்தவன், அவன் வந்து கெட்டவன் சொல்லி நிறுவிடுவானா? நீ யார்? ஒரு மற்றவங்களை குற்றம் சொல்வதற்கு முன்பு உன்னுடைய முதுகை பார். அந்த நான் இப்பவும் சொல்கிறேன், பாரு நல்லவங்க தேவ தூதர்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் ஷீ இஸ் த கேமர். எவ்வளவு உடைக்க முடியுமோ உடைங்கடா, நான் மீண்டும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு நிற்குதுங்க. இந்த போல்டு பார்வா நிற்குதுங்க. அது நிறைய பேர் கண்ணை உறுத்துதுங்க. எப்படா ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கட்ஸு அப்படிங்கிற ஆண் ஆதிக்கம் நல்லா நிற்குதுங்க. அப்போ ஆண்கள் ஆதரிக்கவே இல்லையா பாதுருவேன்னா? நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த மாதிரி பெண்கள் அவங்கக்கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது, அதை அவங்க திருத்திக்கலாம். என்கிட்ட ஃப்ளாஸ் இருக்குது, அதை நான் திருத்தணும், அதை அவங்க திருத்திக்கலாம். ஆனால் இந்த போல்னஸை நெகட்டிவ்னு யார் ப்ரொஜெக்ட் பண்ணுறது?
அது என்னுடைய கேள்வி. இந்த மாதிரியான விஷயங்களை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன்.